காஞ்சி மகாமுனியே சந்திரசேகரா 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 பாகவத சேவா ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு சுமத்தினால சொல்கிறேன். உங்களாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். நிறையா பேர் சொன்னதுனால காஞ்சி மகாசுவாமியுடைய கிருபையினாலையும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் பாகவத சேவா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி 2003 பாகவத ஆளுக்கு, அதாவது வயசு 60 வயசுக்கு மேலே ஆகி நாமசங்கீர்த்தனத்தில் கைங்கரியம் பண்ணி இன்னைக்கு முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா பென்ஷனாக கொடுத்துட்டுருக்கு. பகவானுடைய கிருபையில் எவ்வளவோ தர்ம காரியங்கள் நம்மளாம் பண்ணுறோம். பாகவத ஆளுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த 5 நாள் சாப்பாடும் ரங்கநாதர் பையன் ரமேஷ் ஸ்பான்சர்னு சொன்னா யாரோ, பெரிய பாக்கியம். அது ஜென்மாந்திரத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் பாகவத ஆளுக்கு ஒரு போஜனம். அதை தவிர எல்லாருக்கும் ஒரு அன்னதானம்ங்கிறது தானத்தில் ரொம்ப உயர்ந்தது. அதுவும் ஏனோ தானம்னு போடாமல் இந்த மாதிரி சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷமான சமாச்சாரம். காலம்பரை 7 மணிலேருந்து அங்கே டிஃபன், 10 மணி 9 மணி வரலையும், அதுக்கப்புறம் சாப்பாடு, சாயந்தரம் ஸ்நாக்ஸு, காஃபி, மறுபடியும் ராத்திரி சாப்பாடு. எங்கே நடக்கும்? அவ்வளோ நல்லா நடக்கிறது. அதனால் அவருடைய குடும்பத்துக்கும் ஒருத்தர் நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்குன்னு. ஒருத்தருக்கும் பகவானுடைய கிருபை பரிபூர்ணமாக கிடைக்கணும். இந்த பாகவத சேவா ட்ரஸ்ட்டுக்கு 80G எக்ஸம்ஷன் உண்டு. பம்பாய், கல்கட்டா, ஊராக ஃபாரின் போகிற இடத்துலையும் நாங்கள் சொல்கிறோம். இதையே மெனக்கிட்டு வசூல் பண்ணணுங்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா இது ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணலை. பகவானுக்கு தெரியும், ஆச்சாரியாளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது. மனுஷால நம்ம திருப்திப்படுத்த முடியாது. பகவான் பார்த்துட்டு இருக்காரு எல்லா ஆக்டிவிட்டியும். 31 பாகவதா ரொம்ப சிரமப்பட்டு இருக்கவா, நமக்கு தெரிஞ்சு டிசர்விங்கவா. சில பேர் அதில் ரொம்ப வருஷம் கைங்கரியம் பண்ணினவா. அவளுக்கு வேறு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது.
இன்னைக்கு மாயிரம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர், ராமச்சந்திர பாகவதர்லாம் இங்கே வந்து ஸ்ரீவாஜியவெல்லாம் பாடியிருக்காங்க. இங்கே குருநாதர் திருவிடமுதூர் வெங்கட்ராம பாகவதர் மாதிரி பெரிய பெரிய மகான்கள் ஜாம்பவான்கள்லாம் நாம சங்கீதத்தில் பண்ணியிருக்காங்க. நம்மளாம் ஒன்றும் இல்லை. அவள் படினத்தில் ஒரு 105% கூட நமக்கு ஒரு விஷயமும் தெரியாது. ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அதில் ரொம்ப சிரமப்பட்ட பாகவதாளுக்கு ஒரு உத்தியோகம், கவர்மெண்ட்டில் உத்தியோகம், ப்ரைவேட்டில் உத்தியோகம் இருந்தால் கூட கடைசியில் பிஎஃப் ஏதோ சொல்லி கடைசியில் ஒரு லம்பாக அவளுக்கு ஒரு அமௌண்ட் வருது. பகவன் நாமா சொல்லி 25 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம்னு கைங்கரியம் பண்ணி, நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சிரமப்பட்டு என்டையர் லைஃப்புமே அதுக்குன்னு டெடிகேட் பண்ணின நிறையா பாகவதா இன்னைக்கு வசதி இல்லாத இருக்கிறவா, ரொம்ப ஓல்டேஜில் இருக்கிறவா இருக்கா. அதில் 5 பேர் 10 பேர்னு ஆரம்பித்து இன்றைக்கி பிரம்மாச்சாரியார் அனுகிரகத்தில் ஒரு 31 பேருக்கு மாதம் 5ஆம் தேதி அவளுக்கு அவள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். 1000 rupees, 500 ரூபாய் இருந்தது, 750 ரூபாய் ஆச்சு. இப்போ 1000 ரூபாயா பகவான் பண்ணியிருக்கார். அதனால் நான் அந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் எடுத்துன்னு வரல. வசதியாக இருக்கிறவா 10,000 20,000 கொடுக்கலாம். ஆர்டினரி சாதாரணமாக இருக்கிற மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிறவா அதை எப்படி ஜாயின் பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக காஞ்சி மகாபெரிவாளுடைய ப்ராஜெக்ட் ஒன்று, பிடியரிசி திட்டம் மாதிரி டெய்லி ஒரு ரூபா உண்டியில் போடுறது. 365 நாள் கழிச்சு 365 ரூபா வந்துடும். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் 365 ரூபா. ஸோ இதுக்கு ட்ரஸ்ட்டு கொடுக்கறதுன்னு ஒரு பேம்ப்ளெட் இருக்குது. அதை நான் எடுத்துன்னு வரல இங்கே. அது சாத்தியமும் சில இடத்துல ஆகும், சில இடத்துல ஆகாது. 1 ரூபா டெய்லி போட்டுட்டு 15 நாள் கழிச்சு அதை இந்த உண்டியில் உடைச்சி வாசலில் ஒரு காய்கறி வாங்கி விட்டால் சரியாக வராது. அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை 365 ரூபா செக்கே கொடுத்துடுறது. நான் வசூல் பண்ணணுங்கிறதுக்காகவோ பணம் சேர்க்கணுங்கிறதுக்காகவோ ட்ரஸ்ட்டுக்காகவோ சொல்லலை. அது பகவான் நிறைய கொடுத்துட்டுருக்கார். ஒருத்தர் போய் தேகின்னு கேட்காம ஆற்றுல வந்து செக்கை கொடுத்து நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கா நிறையா பேர் பரமாச்சாரியார் அனுகிரகத்தில். ஏன்னா நடத்துகிறதே சுவாமி மகாபெரிவா தான் நடத்துகிறா. அதனால் இதை நான் பிராபல்யமாக மைக்கில் பேசி ஏதோ வசூல் பண்ணுறதுக்காக சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது என்ன நடக்கிறதுன்னு சுவாமிக்கு தெரியும். எங்களுடைய சீரீஸ்லாம் போட்டுக்கிறதுல நாங்கள் நிறைய மேக்ஸிமம் என்னால் என்ன முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த கான்ட்ரிபியூஷனை இதுவரையிலையும் நியாயமாக தர்மமாக இந்த சீடியிலேருந்து வரத ட்ரஸ்ட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னி வரலையும் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் யாராருக்கு முடியுமோ அவள் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் சொன்னதுனால நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். கைங்கரியம் பண்ணலாம். இப்போது நம்ம ரகுமாமா பையங்களும் நம்ம ரமேஷும் ரங்கநாதன் அவள் ஃபேமிலியிலேருந்து இன்னைக்கு டொனேஷன் கொடுத்தா நீங்கள் செக்காக வேணாலும் கொடுக்கலாம். பாகவத சேவா ட்ரஸ்ட் அப்படின்னு போட்டோம். அதுக்கு 80G எக்ஸம்ஷன் உண்டு. ஒரு பாகவதற்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா ஆகுது, வருஷத்துக்கு 12,000 ரூபா ஆகுது. யாருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தோன்றதோ முடிகிறதோ கைங்கரியம் பண்ணலாம் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 2-3 பேர் வந்து சொன்னால் பாதி பேருக்கு எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு, அதனால் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். பாகவதா கைங்கரியத்தில் ஈடுபடணும் பிரார்த்திச்சுக்கிறோம். கும்பாபிஷேகம் அமோகமாக நடந்து இங்கே ஒரு பெரிய இதே இடத்துலையே லட்சுமி நாராயண சன்னிதானத்திலேயே பெரிய பஜனோத்சவம் நடக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும். 5 நாளோ 10 நாளோ ஒரு கோஷ்டி பாக்கி இல்லாமல் வந்து டெய்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஒரு சீதா கல்யாண வசந்தோத்சவம் பண்ணி ஒரு பள்ளிப்புறத்தை பஜனோத்சவம் நடக்கிறதுக்கு லட்சுமி நாராயண பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். போன வருஷம் ஆதிச்சபுரத்தில் அந்த நம்ம பக்கத்து கிராமத்துக்கு ராதா கல்யாணத்தில் பிரார்த்திச்சுட்டோம். 2009 இந்த கும்பாபிஷேகம் ஆகி லட்சுமி நாராயண பெருமாளுக்கு இங்கே சீதா கல்யாணம் பண்ணுறதுன்னு அங்கே பிரார்த்திச்சுட்டோம். 2009 வரலையும் போக விடலை. அவர் 1 வருஷம் முன்னாடியாகவே அவர் பண்ணிவிட்டார். அதனால் பகவான் நினச்சா என்ன வேணால் பண்ணுவார். நம்ம அசைவில் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் ஏதோ சாஸ்வதம் நம்ம